வந்து பாருங்க, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிந்து கொள்ளாதபடி மனக்கண்களை குருடாக்கி விட்டான்னு இருக்கு. கர்த்தர் நம்முடைய மனக்கண்களை திறந்து விட்டுருக்கிறார். அப்போ தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய வல்லமை, சாத்தன் எப்பேற்பட்ட ஆளு, அவன் எப்படி கிரியை செய்கிறான், அவன் வாழ்க்கையில் வந்து எப்படி வேலை செய்கிறாங்கிறத எல்லாத்தையும் நமக்கு அவர் வந்து வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். நாம் அறிந்து கொள்ளும்படியாக வேதத்தில் நம்ம வந்து கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு கேட்கணும். இங்கே அப்படி தான் சொல்கிறாரு. அவர் நம்மளை அழைச்சிருக்காரு, நீ தெரிந்து கொண்டிருக்கிறாரு, நான் உங்களை வெறுத்து விடவில்லைங்கிறாரு. அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவர் கிருபை செய்ய விரும்புகிறார். அவர் என்றென்றைக்கு நம்ம மேலே கோபம் வைக்கிறதே கிடையாது. மலைகள் விலகினாலும் பர்வதம் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கென்று உங்கள் மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அடுத்த வசனம் பாருங்க, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இவ்வளவு 6 வாக்கு தத்தத்தை சொல்றார். நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன், நீ திகையாத, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால். இதுக்கு மேலே கர்த்தரை வந்து நம்மக்கிட்ட பேசுவாரா? அதாவது ஊழியம் எடுத்துக்கிட்டாலும் சரி, வியாபாரம் எடுத்துக்கிட்டாலும் சரி, குடும்ப வாழ்க்கை எடுத்துக்கிட்டாலும் சரி, படிக்கிற காரியங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லா காரியத்திற்கும் அவர் பலப்படுத்த உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கார். இதுக்கு மேலே வந்து அவர் வந்து பேசணும்னு அவசியமே இல்லை. அவர் ஏற்கனவே சொல்லி வச்சுட்டார். அப்போ சூழ்நிலை இப்படி இருக்கு, நான் முன்னேற விடாமல் கெடுக்கிறாங்க, காலை வர்றாங்க, என்னென்னமோ செய்கிறாங்க, தடை செய்கிறாங்க அப்படின்லாம் வந்து இன்றைக்கி உலகத்தில் சொல்கிறாங்க. நான் நல்லா படிச்சிருப்பேங்க, அதெல்லாம் கெடுத்துட்டாங்க, இடம் கிடைக்கிறத கெடுத்து விட்டாங்க, நல்லா வேலை பார்த்து மேலே போயிருப்பேங்க, இன்னாரெல்லாம் கெடுத்துட்டாங்க, நான் கடைசியில் இப்படி இருக்கிறேன் அப்படின்லாம் வந்து மக்கள் சொல்கிறாங்க. ஆனால் அடுத்து என்ன சொல்கிறாரு தம்முடைய பிள்ளைகளுக்கு, இதோ உன்மேல் எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெக்கி லட்சை அடைவார்கள். அந்த உங்கள் மேலே எரிச்சலாக இருக்கிறவர்கள் அவங்க வெக்கப்பட்டு போவாங்கன்னு தான் சொல்கிறாரு. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. இப்போ தாவீது வந்து கோலியாத்தை ஜெயித்த உடனே அந்த இஸ்ரவேல் மக்கள் இருக்கக்கூடிய ஸ்திரீகள்லாம் பாட்டு பாடுறாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000ன்னு பாடுறாங்க. ஆனால் இதை கேட்ட உடனே எனக்கு 1000, அவனுக்கு 10000, என்ன ராஜாங்கம் தாண்டா அவனுக்கு குறை அப்படின்னு அவன் எரிச்சல் ஆனான்னு இருக்கு, பொறாமைப்பட்டான்னு இருக்கு. அது அவனுக்கு வந்து நல்ல முடிவை